ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் நம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், அதிகாலையிலே ஆதாமை ஏவாளை விசாரித்தவர், யோபு விசாரித்தவர், அதிகாலையிலே யாரெல்லாம் தேடினார்களோ அவளை விசாரித்தவர், அதிகாலையில் என்னை தேடுவர் என்னை கண்டடைவார் என்ற வார்த்தையின்படியே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுதல் பிறகு எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படியே, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்ற வார்த்தையின்படியே நாம் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். முதலாவது உம்மை தேடுகிறோம், பிறகு இவளெல்லாம் கொடுக்க நீர் தயாராக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நல்ல சுகம், நல்ல ஆரோக்கியம், பலன், ஜீவன், எங்கள் தேவைகள் எல்லாத்தையும் சந்தித்திருக்கிறீர். விசேஷித்த பாதுகாப்பு எங்கள் ஜீவனுக்கு கொடுத்திருக்கிறீர், என் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீர், பேர பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீர், சரீர சுகத்தை கொடுத்திருக்கிறீர், நல்ல உணவு கொடுத்திருக்கிறீர், இருக்கு இடம் தந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமுக்கு சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடுவோம் என்ற பாடலை நாம் பாடும். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கல் புரண்டோடுது பார். பாரதோ கல்லறை மூடின பெருங்கல் புரண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். அங்கு கூறின மாமரை விட்டனர் கல்லறை போங்கல்களிலே அவுக்கு. அங்கு கூறின மாமரை விட்டனர் கல்லறை போகும் கலியேலியாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கைகளை உயர்த்தி இந்த உரையை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எல்லாம் நல்லா கொஞ்சம் கையை உயர்த்தி இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் கேள்விப்படுறீங்க. நம்ம இங்கே ரொம்ப சவுத்தில் இருக்கிறதுனால அந்த இம்பேக்ட் நமக்கு தெரியல, அந்த பயம் தெரியல, அதனுடைய நடுக்கம் தெரியல, அதனுடைய ஆபத்து விளைவுகள் தெரியல. இது ஒரு மோசமான ஒரு ஆரம்பம். நம்ம ஜெபிக்கிறோன்னா நிச்சயம் அமைதி வராது. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இரு நாட்டுக்கு இடையே ஒரு அமைதி உண்டாகட்டும். ஆண்டவரே கேஷுவல்டிஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆண்டவரே இறப்புகள் இராமல் பார்த்துக்கோங்க. சேதங்கள் இரு பக்கத்திலும் உயிர் சேதங்கள் இராமல் பார்த்துக்கோங்க. இந்த சண்டை வளர்ந்து 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 அது பல நாடுகள் சேர்ந்து ஒரு பெரிய சண்டையாகாதபடிக்கு, போர் மூளாதபடிக்கு காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வசனம் சொல்லுகிறது, கடைசி காலங்களிலே யுத்தங்களும் யுத்த செய்திகளும் கேட்பீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நம்புகிறோம். நம்முடைய வருகையின் அடையாளமாக கூட நாங்கள் பார்க்கிறோம். இருந்தாலும் கர்த்தாவை இந்த சூழ்நிலையில யாருடைய உயிருக்கும் எந்த ஆபத்து இராதபடிக்கு எங்கள் எல்லைகளிலே எங்களுக்காக நின்று பணியாற்றி கொண்டிருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லா 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 சிவில் மற்றும் மிலிட்டரி, அப்புறம் ஏவியேஷன் எல்லாரையும் பார்த்து கொள்ளுங்க சுவாமி. அடுத்து நமக்காக ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே எங்களை மீட்டு கொள்ளுங்க, எங்களை குணமாக்குங்க, எங்களை அழிவுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க, எங்களுக்கு நன்மை செய்யுங்க, நன்மையும் கிருபையும் தொடரட்டும், வேலைக்கான வாய்ப்புகள் திறக்கப்படட்டும், திருமணத்திற்கான வாய்ப்புகள் பிறக்கட்டும்,
குழந்தை பேரு உண்டாகட்டும், உயர்வு உண்டாகட்டும், மாறுதல் உண்டாகட்டும். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதபடி போகும்படி செய்யுங்க. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எசபேலின் ஆவிகளையும், சன்பிலாத்து தொபியாக்கின் ஆவிகளையும் ஆண்டவரை முறியடித்து சாம்பலாக்கி இல்லாதவளை போல மாற்றுங்க ஆண்டவரை. கேன்சர்கள் எல்லாம் விலகட்டும், எல்லா சரும வியாதிகள் விலகட்டும், பிரிகிற குடும்பங்கள் இணையட்டும், கணவன் மனைவி ஒன்றாக வாழட்டும். இயேசுவின் நாமத்தினால் பரிபூர்ண சுகம் மாறக்குண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, இந்த பேதுருவை நாம இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலாம். ஏன்னா அவ்வளவு ஆழங்கள் இந்த பேதுருவிலே உண்டு. பேதுரு அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும். பெட்ரா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னா, பெட்ரா அப்படின்னா சின்ன ஸ்டோன் என்ற அர்த்தம். அதுதான் பெட்ரோஸாக மாறி பேதுருவாக மாறிற்று. அந்த பேதுரு தான் சபையின் தலைவராக ஆண்டவர் நியமித்தார். இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. திறவுகோலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதில் சின்ன கன்ஃபியூஷன் வரும். சபையின் திறவுகோலை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துக்கூடாது. அந்த பெட்ராஸ் என்ற பேதுரு தான் கேத்லிக்கில் ராயப்பர் அப்படின்னு சொல்லி இவங்க கேத்லிக்ஸை அழைக்கிறாங்க. ராயப்பர். உங்களுக்கு யோசேப்பை எப்படி அழைப்பாங்க உங்களுக்கு தெரியும். தோமையார் எப்படி, தாமஸை வந்து தோமையார் என்னும், யோசேப்பை எப்படி அழைப்பார்கள், மேரியை எப்படி அழைப்பாங்கன்ற உங்களுக்கு தெரியும். சரி, இன்னைக்கு நான் அதை பற்றி டிஸ்கஷன் அதை பற்றி மெடிடேஷன் பண்ணுகிற பொழுது எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாய்ப்பட்டது. நம்முடைய தாமஸ் தமிழகத்தில் வந்துட்ட பிறகு நம்ம நினைக்கிறோம் அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் அந்த ஏரியாக்களில் தான் அவர் பணியாற்றினார் என்று. மற்ற ஏரியாக்களில் அவர் கவனம் செலுத்தினாரா இல்லையா என்று நமக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலே இந்த ஊர்களின் பெயர்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது, சென்னையில் இருக்கிற சில இடங்களின் பெயர்களை பார்க்கும் பொழுது, சென்ட் தாமஸ் மவுண்ட்டு, அப்புறம் பீட்டர்ஸ் ரோடு, அப்புறம் வந்து ஒயிட்ஸ் ரோடு, அந்த மாதிரி நிறைய சர்ச்சஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது, வெஸ்லி சர்ச்சஸ்ஸு, எக்மோர் வெஸ்லிஸ், இந்த மாதிரிலாம் பார்க்கும் பொழுது ஊரை பார்க்கலாம், ஊர் பேர்களை பார்க்கலாம். அதில் பீட்டர் பேரில் ஒரு இடம் சென்னையில் இருக்கிறது. அது என்னது இடம் தெரியுமா? சொன்னால் நீங்கள் வியப்பா இருப்பீங்க. ராயபுரம். ராயர்புரம், பீட்டர்ஸ் உடைய புறம் என்று அர்த்தமா. எனக்கு ரொம்ப பயங்கர சந்தோஷமாச்சு, மகிழ்ச்சியாச்சு. ஏன் காரணம் என்னன்னா, என்னுடைய ஃபாதர் வந்து அவருடைய குடும்பம், அவருடைய பூர்வீகம் எல்லாம் திண்டுக்கல்ல இருந்து புலம்பெயர்ந்து சென்னைக்கு வந்து ராயபுரத்தில் தான் அவங்க ஃபேமிலி செட்டில் ஆகினாங்க. ஸோ பீட்டருக்கும் எங்களுக்கும், அல்லது ராயபுரத்தில் வாழ்கிற நார்த் மெட்ராஸ் பீப்புளுக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு. நீங்கள் அப்போ நார்த் மெட்ராஸு, ராயபுரம் அப்படிலாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி எப்படி டஃப்பாக இருப்பாங்க, எவ்வளோ ரகடாக இருப்பாங்க என்பதெல்லாம் உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று நான் யோசிக்கிறேன். அப்போ நான் எவ்வளோ ரகடாக இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்ல. ராயபுரம், ராயபுரம் ஆக்சுவலி என்னுடைய ஃபாதர் புலம்பெயர்ந்து வந்த ஒரு இடம் தான் ராயபுரம், அவங்க ஃபேமிலி வந்த இடம். சரி, போகட்டும். இந்த பேதுருவை என் ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்கான காரணம் என்ன? நாம இந்த 2 நாட்களும் அவருடைய நெகட்டிவ் ஆஸ்பெக்டை பார்த்துட்டு பாசிட்டிவ் ஆக்டிவும் நம்ம பார்த்தோம். பாசிட்டிவ் ஃபேஸையும் பார்த்தோம். அவர் எவ்வளவு துணிச்சல் ஆனவர், எவ்வளவு தைரியமானவர். அவர் மறுதலித்தாலும் அதன் பிறகு மத்தேயுல, யோவானில் அவர் எப்படி கதறி அழுதார் என்பதையும், மனங்கசிந்து அழுதார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அந்த வசனம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இயேசு அவன் அப்படியே பார்க்கிறாரு, அவருக்குள்ள சில காரியங்கள் ஓடுது. பத்தியா, பேதுருவாந்து என்னை பின்பற்றி வருகிறான் என்ற ஒரு நல்ல எண்ணமும் ஓடுது. அதே சமயத்துல பேதுரு, நான் சொன்ன மாதிரி நீ காட்டி கொடுத்துட்ட பத்தியா அப்படின்னு சொல்லியும் அவர் அப்படியே லேசா அந்த அடி வாங்கின முகத்தோடு
அவன் திரும்பி பார்க்கும் பொழுது அவன் மனம் கசிந்து அழுது ஆண்டவரிடத்துல தன்னை ஒப்பு கொடுத்தான். நீங்க இந்த இடத்துல தான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜூடஸ் காரியத்துக்கும் பேதுருக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்மாலே பார்க்க முடிகிறது. நாளைக்கு நாம யூதாஸ் காரியத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். ஏன்னா யூதாஸ் ரொம்ப முக்கியம். இயேசுவின் உயிர்த்தெழுதலில் அவருடைய மினிஸ்ட்ரியில மிக 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 முக்கியம். சரி, இப்போ இயேசுவை அவன் பார்த்த போது மனம் கதறி கதறி அழுது அவன் போயிட்டு செட்டில் ஆயிட்டான். அதன் பிறகு ஒரு நாள் வந்தது. வருகிற பொழுது யோசிச்சான், சரி இயேசு இல்லை, டைம் ஆயிடுச்சு, நம்ம மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்ட பொழுது அவனுடைய சகோதரராகிய யாக்கோபு, அப்புறம் அந்திரேயா, அப்புறம் செபிதேயின் குமாரர்கள், இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, ஓகே வாங்க நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி அவங்க மீன் பிடிக்க சென்று விட்டார்கள். அதன் பிறகு தான் இயேசு கிறிஸ்து கடற்கரையில் இருந்து அவங்களை கூப்பிடும் பொழுது உடனே கண்டு கொண்டு யோவான் சொல்லுகிறான், அது ஆண்டவர் மாதிரி இருக்கு. இப்போ பேதுரு சரி அவரை ஆவேசம் என்று நினைக்கல, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று நினைச்சு கப்பல் இருந்து அப்படியே குதிச்சான். அறையை கட்டி கொண்டு, ஏற்கனவே அவங்க எப்பவுமே அறை நிர்வாணமாக இருப்பாங்க. அதனால கடல் இருக்கும் பொழுது அறை நிர்வாணம் கால் நிர்வாணமாக இருப்பாங்க. மேற்சட்டை எடுத்து கட்டி கொண்டு அறையை கட்டி கொண்டு தண்ணியில குதிச்சு, அந்த தண்ணியில அவங்க நடக்கிறதுக்கும் தண்ணியில குடிச்சு ஆண்டவருடைய வருடத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம், எவ்வளவு ஒற்றுமை இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. பாருங்க, தண்ணியில குடிச்சான், உயிருக்கு கூட பயப்படல, நீந்தனா, நீந்தி 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 ஆண்டவரிடத்துல நடந்து வந்து கடந்து வந்து ஆண்டவரே என்று அவன் பணிந்து கொண்டான். இதுக்கு முன்னாடி ஆண்டவரை பற்றி ஒரு கேள்வி வருது. அவரே கேட்கிறாரு, என்ன யார் என்று நீங்க நினைக்கிறீங்க, யார் என்று சொல்லுகிறாங்க என்று கேட்ட பொழுது பேதுரு சொல்கிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே ஆண்டவர் ரொம்ப அவனை அப்ரிஷியேட் பண்ணி, இதை உனக்கு மாம்சம் சரீரம் வெளிப்படுத்தவில்லை, என் ஆவியானவர் பரலோகத்திலிருந்து அவனை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி அவனை அப்ரிஷியேட் பண்ணுகிறதையும் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் ஆண்டவரை எப்படியாக புரிந்து கொண்டிருக்கிறோம்? ஆவேசமாக புரிந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோமா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நம்ம புரிஞ்சு நம்ம மனசுல நம்ம பார்க்கலாம். அடுத்து, இயேசு கிறிஸ்து விட்ட பணியை அவர் எப்படிலாம் தொடங்கினார் தெரியுங்களா? அப்போஸ்தலர்ல 9 அதிகாரங்கள் வரைக்கும், ஈவன் 8 அதிகாரம் வரைக்கும் பவுல் வருவதற்கு முன்பாக லூக்கா யாரை பத்தி ரொம்ப எழுதுறாருன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதினது ஃபுல்லா லூக்கா தான் எழுதினாரு. அப்போஸ்தலன் லூக்கா, டாக்டர் லூக்கா அப்போஸ்தலன் எழுதினாரு. அதுல பெரும்பகுதி பேதுருவை குறித்து தான் அவர் எழுதுகிறார். ஆரம்பத்துல எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க. அந்த அப்போஸ்தலர் உண்டான நாட்கள் பெந்தெகோஸ்தே நாளிலே ஆவியானவர் இறங்கி வந்தார், அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு அவர் ஒரு பிரசங்கத்துல, ஒரே பிரசங்கத்துல, 1/2 மணி நேரம் பிரசங்கத்துல 3000 பேர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஓடி வந்தாங்க. அதுல இருந்து ஆரம்பிச்சது தான் அவருடைய ஊழியம். வெகு வெகு சீக்கிரமாக பரவிட்டு அற்புதங்கள் செய்ய ஆரம்பிச்சார். இயேசுவை போல அற்புதங்களை செய்ய வச்சார். ஃபர்ஸ்ட் அற்புதம் உங்களுக்கு தெரியும். என்ன அற்புதம்? நடக்க முடியாம அலங்கார வாசலில் உட்கார்ந்திருந்த ஒரு சப்பானி, அவனை போகும் பொழுது பார்க்கிறார், அவனை உற்று பார்க்கிறார், என்ன உற்று பார் என்று சொல்லுகிறார். அவன் பார்த்த உடனே அவன் சொல்லுகிறார், என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, என்னிடத்தில் நிற்கிறது உங்களுக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னார். அவன் எழுந்து நடந்து துள்ளி குதித்து அவரை பின்பற்றி ஆலயத்திற்குள்ளே போனான். இப்படி தொடர்ந்து அற்புதங்களை செய்து கொண்டே வந்த அனனியா சப்ரா உடைய மரணம், அதன் பிறகுதான் நிறைய வசனங்கள் இருக்கிறது அவனுடைய மிராக்களுக்கு. அதுல ஒண்ணு நான் ரொம்ப வியப்பா பார்த்தது என்னன்னா, பேதுருவின் நிழல் பட்டு அநேக வியாதிஸ்தர்கள் சுகமடைந்தார்கள். இல்ல, இது 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 ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது. அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவை போல இறந்து போனவர்களையும் பேதுரு உயிரோடு எழுப்பினார்.
அதுதான் அந்த பெண்ணை தலித்தாகுமி சாரி, அந்த பெண் யார்? அதில் தெபோரா இல்லை, பெரியவங்க வயசானவங்க, மன்னிக்கவும். ஓ, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் பாருங்க, இயேசுவோட சொல்லி நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஒரு அம்மா இறந்துருவாங்க, மேல் வீட்டு அறையில் அவங்கள படுக்க வைத்திருப்பாங்க. அப்புறம் இயேசு பேதுரு போய் முழங்கால் படிக்கிட்டு, வாசிக்கிறோம் பாருங்க, 9ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவராய் அவளுக்கு முன்பாக நிறுத்தினான். இதுதான் பேதுருடைய ஊழியம், உயிரோடு எழுப்புகிற ஊழியம். சரி, இப்போ அவருடைய மரணத்தை எப்படி நடந்தது என்று சொல்லி நான் இன்றைக்கு ஜெபிக்க நான் விரும்புகிறேன். ஒரு வசனத்தை நம்ம வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொண்டு நாம் ஜெபிக்க விரும்புகிறோம். ஜெபிக்கலாம். முதல்ல நீரோ மன்னன் என்ன செய்யறான்? முதல்ல அவங்க ஒய்ஃபை தான் பிடிச்சான். பேதுருடைய ஒய்ஃப் பேரு சொல்லப்படலை, இருந்தாலும் மாமியார் பேரும் சொல்லப்படலை. பிடிச்சிட்டு, உங்க கணவன் இயேசுவை அறிவித்து கொண்டிருக்கிறான், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறான், அதனால உன்னை நாங்க எரிய வைக்க போகிறோம், எரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி உயிரோடு எரித்தார்களாம். அதை இவர் பார்க்கும்படி, அவனை பார்த்து கொண்டே இருக்கும்படி இவர் கண்களை திறந்து கொண்டே. அப்போ அவன் மனைவிட்ட சொன்னாரா, அம்மா நீ கவலைப்படாத, இந்த பாடுகள்லாம் ஒன்றும் இல்லை, என் ஆண்டவர் பட்ட பாடுகளை காட்டிலும் இந்த பாடுகள் ஒன்றும் இல்லை, நம்ம மேலே போய் நல்ல பெரிய பலனை நம்ம அனுபவிக்கலாம், அதனால கவலைப்படாதீங்க என்று சொல்லி அந்த மரணத்தை கண்ணாலே கண்டு, ஒரு மனைவி சாகிறத பார்க்கணும்னா அது ஒரு பெரிய கொடுமை. அதை சாகடிக்கிறவங்களை மன்னிக்கிறது என்பதும் பெரிய பெரிய மனசு தான். அடுத்து அவருடைய முறை வருகிற பொழுது நீரோ மன்னன் சொன்னால், இவருக்கு சாசனம் எழுதிட்டாங்க, இவனை சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும். அப்போ அவரு போய் சொல்றாரா, பேதுரு நீரோ மன்னன் இடத்துல ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு, என் நேசர் அவர் இப்படி அறையப்பட்டார், அதாவது தலை மேலே கால் கீழே, நான் அவருடைய வேலைக்காரன், நான் அப்படி அரைஞ்சா எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு தகுதி இல்லை, எனவே என்ன செய்யுங்க, என்னை சிலுவையில் தலை கீழாக என்னை அறையுங்க அப்படின்னு சொல்லி இயேசு எப்படி அறைஞ்சாங்களோ அப்படியே இவனை தவிர தலைக்கீழாக அறைந்து அவரை கொண்டு போட்டார்கள். இரத்த சாட்சியாய் அவர் மரித்தார். பிரியமானவர்களே, இயேசுடைய செலக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம முதல்ல கேட்கும் பொழுது யோசனை பண்ணோம், ஏன் ஆண்டவர் பேதுருவெல்லாம் செலக்ட் பண்ணாரு, ஏன் ஆண்டவர் தோமாவை செலக்ட் பண்ணாரு, ஏன்னா அவன் நம்பவே இல்லையே, ஏன் ஆண்டவர் யோதாசை செலக்ட் பண்ணாரு என்றெல்லாம் நமக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. ஆனா இப்போ புரிஞ்சுக்கிச்சியா, ஆண்டவர் மனசை பார்க்கிறவர், அவர் மேலே இருக்கிற முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவனுடைய படிப்பை பார்க்கிறவர் அல்ல, அவனுடைய அந்தஸ்தை பார்க்கிறவர் அல்ல, அவனுடைய வேலையை அவனுடைய அழகை பார்க்கிறவர் அல்ல, உள்ளே இருக்கிற அன்பை பார்க்கிறவர், ஆண்டவர் மீது வைக்கிற அந்த கமிட்மெண்ட்டை, அர்ப்பணிப்பை பார்க்கிறவர், ஒப்படைப்பை பார்க்கிறவர். பாருங்க, ஒரு முறுமுறுப்பு இல்லாம தன் ஜீவனை கொடுத்தார். ஒரே ஒரு முறுமுறுப்பு கூட இல்லை, அட என்னடா இந்த இவருக்காக நான் ஏன் சாகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் கூட இல்லாம செய்தார். இன்னைக்கு ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிட்டு நான் ஜெபிக்க போகிறேன். பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் எல்லாம் கூடி வந்த பொழுது பலத்த காற்று வந்து, 2ஆம் அதிகாரத்தில் பொது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பெற்று. இன்னைக்கு ஜெபிக்கிற இந்த வேளையில ஒருவேளை உங்க வீட்டை சுற்றிலும் அந்தகார வல்லமையின் கிரியைகளும்
வீட்டுக்குள்ளே பிசாசின் அந்தகார வல்லமையின் கிரியைகளும் இருந்தாலும் இன்று நாம் ஜெபிக்கிற பொழுது பேதுருவை நினைவுபடுத்தி நாம் ஜெபிக்கிற போது பேதுரு கூடியிருந்த வீடு 12 அப்போஸ்தலர் 11 மத்தியாசை தெரிந்து கொண்டதும் பேதுரு தான். அவர் தான் சீஃப் பாஸ்டரா மாறிட்டாரு. அப்படிப்பட்ட இடத்துல அவர் இருந்த இடத்துல ஆவியானவர் பலமாய் இறங்கினதுனால அந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரித்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியினால் தங்களுக்குள்ளே தந்தள்ள வருத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். 17ஆம் வசனம், கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்கள் அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்கள் காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் அந்த நாளிலே என் ஆவியை நான் ஊற்றுவேன். அப்போது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அந்நாளும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்னி புகைக்கான அதிசயங்களையும் காட்டுவேன். இன்னைக்கு நடக்கிற சம்பவம் அப்படிதான் இருக்கு. அத்துடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாக மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் தெரியுமா? ஜோமனுவோமா? யாருக்கு தெரியுமா? குமாரர் குமாரத்திகள். உன் குமாரர்கள் ஓங்கி வளர்கிற விருட்சத்தை கன்றுகளை போல இருப்பார். உன் குமாரத்தி சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளை கற்களை போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும். தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. உங்க பிள்ளைகளை அப்புறம் என்னாதீங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவார். உங்க வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். தரிசனம் காண்பது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? யோசேப்பு கண்ட தரிசனம், தானியேல் கண்ட தரிசனம். தரிசனத்தை காண்பதை போல் அல்ல, தரிசனத்தை விளக்கவும் செய்வார்கள். மூப்பர்கள்னா பெரியவங்க, அப்பா அம்மா, வயது 60க்கு மேல எல்லாம் மூப்பர்கள் தான். சொப்பனங்கள் காண்பார்கள். ஊழியக்காரர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உயரே வானத்திலும் அல்லாமல் அற்புதங்கள், வானத்தில் அற்புதங்கள் நடக்குது. தாழ பூமியில ரத்தம் அக்னி புகைக்காடு அதிசயங்களையும் நான் காட்டுவேன். இதெல்லாம் ஆண்டவருடைய வருகையின் அடையாளம். சீக்கிரம் ஆண்டவர் வர போறார். அதற்குள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். சுகத்தை, ஆரோக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். பேதுரு எத்தனை வருஷம் உயிரோடு வாழ்ந்தார் என்று நீங்க ஒரு சின்ன கூகுள் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் அனுப்புங்க. ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவன் ஊழியத்துக்கு வரவில்லைன்னா அவன் ஆயுச நாட்கள் 80 வயசுமா இருந்திருக்கும். 60, 70, 80. இல்லைனா ஆண்டவரை மறுதளிச்சிருந்தா அப்பொழுதே எது நம்ம இவருக்கு வந்த நிலைமை தான், யாருக்கு காட்டி கொடுத்த யூதாஸுக்கு வந்த நிலைமை தான் வந்திருக்கும். ஆனா ஆண்டவரை நம்பி அவருடைய ஊழியத்தை செய்ததுனால, ஊழியக்காரருக்கு நான் சொல்றேன், நீங்க இந்த ஒரு மெசேஜ் தட்டி விடுறீங்களே, ஃபார்வர்ட் பண்றீங்களே, அல்லது இந்த மெசேஜ்ல ஷேர் பண்றீங்களே, அல்லது மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறீங்களே, அதெல்லாம் ஊழியம்தான். நம்ம தேச அமைதிக்காக ஜெபம் பண்ணுங்க, டெய்லி வியாதிஸ்தருக்காக ஜெபம் பண்ணுங்க. இது உங்களுக்காக இயேசுவே, அப்பாவை, அம்மாவை, தங்கச்சிய, அண்ணனை, மனைவிய, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கடனை எடுத்து போடுங்க. போக்கியம் வரத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த சுருக்கமான ஜெபத்தை பெருக்கமான நல்ல உட்கார்ந்து இனி காலம் செல்லாதுங்க. விழித்திருந்து நாம் ஜெபிக்கணும். பேதுருவிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற பாடமே அதுதான். நல்ல ஜெபம் பண்ணுங்க. தேசத்துல எவ்வளவு வார் நடக்குது பாருங்க. கேஷுவலிட்டிஸ் இல்லாம கர்த்தர் காக்கணும். இன்னைக்கு பாருங்க, நியூஸ் எடுத்தா கத்தி எடுத்து வெட்டுறான். எங்க பார்த்தாலும் கத்தி எடுத்து சிசிடிவி கேமரால பாக்குறோம். நியூஸை திறந்த ஆக்சிடென்ட், அப்படியே நடு ரோட்ல பஸ்ல இருந்து ஒரு அம்மா இப்படி இறங்குறாங்க, ஓடுற வண்டியில இறங்குறாங்க, கீழே பின்னாடி வீல இல்ல நசுங்கி சாகுறாங்க. இன்னைக்கு மரணங்கள்லாம் அப்படிப்பட்ட கொடூரமான மரணங்களாக இருக்கிறது.
நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம உலகத்துல நம்ம சந்தோஷமா இல்லை. ஏதோ கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனாலதான் இந்த சமாதானமாவது நமக்கு இருக்கிறது. நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்றீங்கல்ல, உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் செய்ததை காட்டிலும் மேலானவைகளை அவன் செய்வான். ஊழியத்துல ஆண்டவர் செய்த அற்புதங்கள் இல்ல, அவரு லாசரு உயிரோடு எழுப்பினது தான் இருக்கிறது மெகா மினிஸ்ட்ரி, மெகா மிராக்கிள். அது ஆண்டவர் சொல்றார், அதை விட மேலானவிலை நீங்கள் காண்பீர்கள் என்று சீஷர் சொன்னார். அதே மாதிரி பேதுரு நிழல் பட்டு, அவ்வளவு பெரிய பரிசுத்தவான் இல்லை, அவன் கல்யாணமாகி மாமியாரோட பிள்ளைகளோடு இருக்கிறான்னா அவனுக்கு எவ்வளவு கன்ஃபியூஷன், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் இருக்கும். பெறப்பட்ட சூழ்நிலையில அவன் நிழல் பட்டு ஊழியத்தில அநேகர் விடுதலையானார், பிசாசுகளை விரட்டி. சிறைச்சாலையில போட்டா சிறைச்சாலையில வேலை செய்யற காவலர்லாம் விழித்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இவன் கைகள் கட்டப்பட்டவனா நிம்மதியா உறங்குகிறான். அவருக்கு செமினிலே உறங்குவாரு, ஜெயிலே உறங்குவாரு. அவருக்கு உயிர் பத்தி கவலையே இல்லை. ஏன்னா ஆண்டவரை நேசிக்கிறவங்க உயிர் பயம் இருக்காது, பயமே இருக்காது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம், என் வாழ்க்கை போயிடுமோ, கணவன் என்னை விட்டுருவானோ, மனைவி என்னை விட்டுருவாளோ, பிள்ளைகள் என்னை விட்டுருவாங்களோ, இந்த வியாதி என்னை கொன்றுமோ, அப்படி ஒரு பயம். கேன்சர் வந்துருமோ, இது டயபெட்டிக்காக இருக்குமோ, இது சுகராக இருக்குமோ, இல்லது இது ஹார்ட் இஷ்யூஸாக இருக்குமோ. பயப்படாதீங்க, அவர் கைகளிலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. பயந்தாதாங்க யோபு சொல்றான், பயந்தது எனக்கு நேர்ந்தது. என்ன பயந்தாராம்? என் பிள்ளைகள்லாம் செத்துருவாங்கன்னு பயந்தான், போயிடுச்சான். என் ஆசையெல்லாம் போயிடும்னு பயந்தான், போயிடுச்சு. என் மனைவி என்னை விட்டு போயிடுவான்னு நினைச்சான், பயந்தா, போயிடுச்சு. நீங்க பயந்தீங்கன்னா அது அப்படியே நடக்கும். நான் பயந்தது எனக்கு நேர்ந்தது. பயப்படாதீங்க. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் எத்தனை முறை பயப்படாதுன்னு சொன்னார் என்ற ஒரு கணக்கு இருக்கிறது. அதை எழுதி எனக்கு அனுப்புங்க. பயப்படாதே என்று, ஃபியர் நாட் என்று எத்தனை முறை சொன்னார். சொன்ன இடத்தெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் யோசிச்சு பாருங்க. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திடன் கொண்டு திடமனதாய் இரு, தேவனோடு கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக மண்ணிலோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தைரியம், விசுவாசம், கடலில் மேல் நடக்கிற விசுவாசம், கடலில் நீந்தி வருகிற விசுவாசம், உம்மை பின்பற்றி வருகிறதுல விசுவாசம், உமக்காக வைராக்கமாய் நிற்கிறதுல விசுவாசம், என்ன வந்தாலும் என் இயேசுவுக்காக நான் ஏற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசம், என்ன வந்தாலும் இயேசு எனக்கு அனுமதிக்க மாட்டார் என்ற விசுவாசம், என்னை கைவிட மாட்டார் என்ற விசுவாசம், அவருடைய இலக்கு முடிகிற வரைக்கும் என் மேல ஒரு சின்ன தூசு கூட விடாது என்ற ஒரு நம்பிக்கை, என் தலையில் இருக்கிற முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது என்ற நம்பிக்கை. உங்களையும் கர்த்தர் அப்படி பார்த்துக்குவார், என்னையும் பார்த்துக்குவார், பிள்ளைகளை பார்த்துக்குவார், பெற்றோரை பார்த்துக்குவார், மனைவியை பார்த்துப்பார், கணவனை பார்த்துப்பார், ஊதியத்தை பார்ப்பார், வேலையை பார்ப்பார், குழந்தை செல்வத்தை கொடுப்பார், திருமணத்தை நடத்துவார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை. கணவன் அன்புக்காக ஏங்குகிற மனைவியின் அன்புக்காக ஏங்குகிற கணவன் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் அவர் நடத்துகிறார். அப்பா, நான் பிரிஞ்சு போனேன்னு நீ நினைக்கிற மகனே, இட் இஸ் ராங் டிசிஷன் மை டியர் சன். சகோதரனே, இது ஒரு தவறான முடிவு. சகோதரி, இது தவறான முடிவு. ஆண்டவர் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்று சட்டம் சொல்லுகிறது. எனவே நீங்க வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நல்ல வரன்களை கர்த்தர் கொடுத்து திருமணம் நடக்க உதவி செய்யும். இந்த நாளிலே இந்த வாருக்காக திரும்ப ஜெபிக்கிறோம். அங்க அமைதி வரட்டும். அங்க இருக்கிற குடும்பங்கள், நம்முடைய குடும்பங்கள், பாகிஸ்தான் இருக்கிற ஒன்றும் அறியாத சிவிலியன்ஸ், நம்முடைய சிவிலியன்ஸ் எல்லாம் பாதுகாக்கப்படட்டும், உயிரோடு இருக்கப்பட்டோம். எங்க உடைமைகள்லாம் பாதுகாக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய சோல்ஜர்ஸை பாதுகாத்து கொள்ளுங்க. நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.